ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பின்னே எடுத்துருச்சு சார். சார் அந்த பொண்ணு அப்படி நடிச்சத சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்ப முடியல சார். சார் அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அத மீறி உங்களுக்காகவும் உங்க மேல வச்சிருக்க மரியாதைக்காகவும் தான் அந்த பொண்ணு நடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன அந்த பொண்ணு கேமரா முன்னாடி நின்னது இல்ல. அதுவும் இல்லாம ஏதோ பெரிய பிரச்சனை அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த பொண்ணு நடிச்சு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். சார் நான் ஏதாவது வரம்பு மீறி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி சார், அப்ப நான் வச்சிடுறேன் சார். ஆக்ஷன். நான் கொஞ்சம் அவசரமா போகணும், வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் தான் உன்னை பாக்குறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தேன். நீயே குட்டி விஷயத்தை பத்தி சொல்லுவேன்னு நினைச்சேன். இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னே தெரியலங்க. இதை ஏன் கடனா நினைக்கிற? அப்படிலாம் நினைக்காத. ஒரு வகையில பார்த்தா இது உன்னோட பணம் மாதிரிதான். நீ நடிச்சிய விளம்பரம் அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு நீ பார்த்தல. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மும்பை மாடல்ஸை வச்சு எடுத்திருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். ஆனா இப்ப அந்த செலவு மிச்சம். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்க லாபம் பல கோடி. அதெல்லாம் பார்த்தா இப்ப நான் கட்டியிருக்கிற பணம் பெரிய விஷயமே இல்லை. இல்லங்க, இவ்ளோ பெரிய பணத்தை எல்லாம் என்னால புரட்டி இருக்கவே முடியாது. லலிதா அண்ணி எப்படியாச்சும் பணத்தை கட்டிற லக்ஷ்மின்னு சொன்னப்போ பணத்துக்கு இப்ப நான் என்ன செய்ய போறேன், குட்டிய எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியாம தவியா தவிச்சு போய் நின்னுட்டு இருந்தேன். பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா மகா? குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உன் மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்க கம்பெனிக்காக நீ அவ்வளவு தூரம் நடிச்சிருக்க. அதுக்கு முன்னாடி இந்த பணம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. மகா, யாராவது பார்க்க போறாங்க. வா. ஏய், என்ன முறைக்கிற? பார்த்து வர மாட்டியா? நீ பார்த்து வராம என் மேல மோதிட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? போன்ல கண்டதையும் பேசிட்டு மேல மோதினவன் நீ. இதுல என்ன குத்தம் சொல்றியா? அப்ப உன் கண்ணன புடதையிலையா இருக்கு? நீ பார்த்து வர வேண்டியதானே? ஏய், முதல்ல டீசென்ட்டா பேசு. ஏய், நேரா வந்து நீயா மேல இடிச்சிட்டு என்கிட்ட வாயும் குடுத்துட்டு டீசென்ட்டா பேசணுமாமல்ல? டீசென்ட்டா? ஏன் என்ன பார்த்தா உனக்கு டீசென்ட்டா தெரியலையா? எனக்கு என்னடி குறைச்சலு? இல்ல நான் இப்ப ஏதாவது மோசமா பேசினா சொல்லு, சொல்லுடி. வாடி போடின்னு பேசுன. ஏய், நீ பொம்பளை தானே?
போடி வாடின்னு பேசினா என்ன தப்பு? நீ என்ன ஆம்பளையா? சொல்லு, நீ என்ன ஆம்பளையா? ஏய் ஏய், இந்த பம்மாத்து வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாத. பதிலுக்கு நான் காமிச்சான்னு வச்சுக்கோ, இந்த ஆஸ்பத்திரியை நாரிடும் நாரி. இங்க பா. சீ, வாய மூடு. என் ஊர்ல நான் வாய திறந்தானு வையி, ஒரு பைய பக்கத்துல நிக்க மாட்டான். ஏ, நீ எல்லாம் ஒரு ஆளா? மரியாதையா போ போ. என்ன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? அதான் எனக்கும் புரியல. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏய், இரு. என்னங்க? அவங்க ரெண்டு பேரும் இப்போ உன்னை பார்த்தா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? ஐயோ, அத மறந்துட்டேனே. முதல்ல அந்த பக்கமா போயிடுவோம். அவங்க பாக்குறதுக்குள்ள மறைஞ்சு நிப்போம். வா வா வா. ஏய், இப்ப மட்டும் என் தம்பி இங்க வந்தா உன்னை காலி பண்ணிடுவாண்டி.